Alhamdulillah, Alhamdulillahi Rabbil Alameen, wal aqibatu lil muttaqeen, wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. Qala Allahu ta'ala fil Qur'anil Kareem, A'udhu billahi minash shaitanir rajeem, Bismillahir Rahmanir Rahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin alladhi kurinatil barakatu bidatihi wa muhayya wa ta'attaratil awalimu bitibi dhikrihi wa rayya. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் முஸ்லிம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹு தாலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் சகோதரர்கள் சகோதரிகளுக்கும் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை, ஆபியத்தை, சலாமத்தை தருவானாக. எதிரிகளின் தீங்கிலிருந்து உலகத்தில் இருக்கிற அனைத்து முஸ்லிம்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக. மஸ்ஜிதுகளை, மதரசாக்களை, இஸ்லாமியர்களின் வீடுகளை, வியாபார ஸ்தலங்களை அல்லாஹ் காப்பாற்றுவானாக. வாழுகிற காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அனைத்து நபிமார்களுக்கும் சொன்ன செய்தி, இரையச்சமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது. இரண்டு விஷயங்களை அல்லாஹ் நபிமார்களுக்கு வலியுறுத்தினான். முதலாவது, இரையச்சமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இரண்டாவது, ஹலாலான முறையில் சம்பாதிக்க வேண்டும். இந்த இரண்டும் நபிமார்களுக்கு அவசியமாக்கப்பட்டிருக்கிறது. நபிமார்களை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களும் கடைபிடிக்க வேண்டும். இரையச்சமுள்ள வாழ்க்கையையும் சரி, ஹலாலான முறையில் சம்பாதிப்பதையும் இஸ்லாம் வலியுறுத்தியுள்ளது. எனவே அந்த அடிப்படையில் ஒருவர் ஹலாலான முறையில் சம்பாதிப்பது என்பது அவரின் மீது 5 கடமைகளுக்கு பிறகு 6வது கடமையாக ஆகிவிடுகிறது. இந்த உலகத்தில் கடல்களில் செல்லுகிற பெரும் பெரும் கப்பலாக இருக்கட்டும், வானத்தில் பறந்து செல்லுகிற விமானங்களாக இருக்கட்டும், அல்லது உலக அதிசயமாக கருதுகிற அதிசயங்களாக இருக்கட்டும், நம்முடைய வீடுகளில் பயன்படுத்துகிற பொருட்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அனைத்து பொருட்களுக்கு பின்னாலும் உழைப்பாளர்களினுடைய உழைப்பு இருக்கிறது. இன்றைக்கு நாளுக்கு நாள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள், மருத்துவத்திலும் சரி, பொருட்கள் ரீதியாகவும் சரி, உழைப்பாளர்களினுடைய உழைப்பின் வெளிப்பாடுதான் புதிய புதிய கண்டுபிடிப்புகள். உழைப்பாளர்கள் குறித்து, அவர்களுக்கான உரிமைகளை குறித்து இஸ்லாம் பேசுகிறது. அவர்களுக்கு தகுந்த ஊதியத்தை கொடுங்கள், வியர்வை சிந்துவதற்கு முன்னால் ஊதியத்தை கொடுத்து விடுங்கள்.
உழைப்பாளர்கள் உங்களுடைய சகோதரர்கள், பணியாளர்கள் உங்களுடைய சகோதரர்கள், அவர்களுக்கு உண்டான மரியாதையை அவர்களுக்கு கொடுங்கள் என்று உழைப்பாளர்கள் குறித்து இஸ்லாம் அவர்களுக்கான உரிமைகளை பேசுகிறது. பெண்களுக்கான உரிமையை எப்படி இஸ்லாம் பேசுகிறதோ, பெற்றோர்களுக்கான உரிமைகளை எப்படி இஸ்லாம் பேசுகிறதோ, முதலாளியின் கடமையும் உரிமை குறித்து இஸ்லாம் சொல்லுகிறதோ, அதே போல பணியாளர்களுக்குண்டான உரிமை என்ன, அவர்களுக்குண்டான கடமை என்ன, அவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதையும் இஸ்லாம் தெளிவாக சொல்லித் தருகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நபிமார்களுக்கு ஹலாலாக சம்பாதிக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு அல்லாஹ் வலியுறுத்தி இருக்கிறான். யா ஐயுஹர் ருசுலு குலு மினத் தய்யிபாத், ரசூல்மார்களே நீங்கள் ஹலாலானதை உண்ணுங்கள். ஹலாலானதை உண்ணுங்கள் என்று சொன்னால் ஹலாலாக சம்பாதிக்க வேண்டும் என்கிற அர்த்தம் இதில் இருக்கிறது. நபிமார்களுக்கு மட்டும் இது வலியுறுத்தப்பட்ட விஷயம் அல்ல. உலகத்தில் பிறந்திருக்கிற முஃமினாக இருக்கிற, முஸ்லீமாக இருக்கிற ஆண் பெண் அத்துணை பேரும் ஹலாலாக சம்பாதிக்க வேண்டும், ஹலாலாக சாப்பிட வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்தி இருக்கிறது. அப்படி ஹலாலான முறையில் சம்பாதித்தால்தான் நம்முடைய அமல்கள், தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கபூலாக வேண்டும் என்று சொன்னால் ஹலாலாக சம்பாதிக்க வேண்டும். இது இஸ்லாம் சொல்லித் தருகிற வழிமுறை. இது அது மட்டுமல்ல, நபிமார்கள் யாரும் யாரிடத்திலேயும் யாசகம் கேட்டு சாப்பிடவில்லை. உலகத்தில் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களும் உழைத்து சம்பாதித்து சாப்பிட்டு இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா பஅஸல்லாஹு நபியன் இல்லா ரஅல் கனம, எந்த நபிமார்களும் ஆடுகளை மேய்க்காமல் இல்லை. எல்லா நபிமார்களும் ஆடுகளை மேய்த்திருக்கிறார்கள். சில காசுகளுக்காக வேண்டி உழைத்திருக்கிறார்கள். ஹலாலான முறையில் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி யாரிடத்திலேயும் யாசகம் கேட்காமல், எந்த விதமான உழைப்பும் இல்லாமல் சாப்பிடவில்லை. உழைத்திருக்கிறார்கள், சம்பாதித்திருக்கிறார்கள், ஹலாலான முறையில் சம்பாதித்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை சஹாபாக்களுக்கு சொன்னபோது ஒரு சஹாபி கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்களும் ஆடு மேய்த்திருக்கிறீர்களா? ஃபகால ஸஹாபுஹு வ அன்த, சஹாபாக்கள் கேட்டாங்க, நீங்களும் ஆடு மேய்ச்சிருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஃபகால நஅம் குந்து அர்ஆஹா அலா கராரீதி லி அஹ்லி மக்கா, மக்காவினுடைய கிராம பகுதிகளில், மலைப்பகுதிகளில் நானும் ஆடுகளை மேய்த்திருக்கிறேன் என்று நபி அவர்கள் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடத்திலேயும் யாசகம் கேட்டு சாப்பிடவில்லை. உழைத்து சம்பாதித்து சாப்பிட்டு இருக்கிறார்கள். ஆடுகளை மேய்த்து சம்பாதித்து உழைத்து சாப்பிட்டு இருக்கிறார்கள். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரசர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் உழைத்துத்தான் சாப்பிட்டு இருக்கிறார்கள். அரசர்களாக இருந்ததின் காரணமாக அரசாங்க சொத்திலிருந்து அவர்கள் சாப்பிடவில்லை. நம்முடைய இஸ்லாமிய மன்னர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யாராக இருந்தாலும் அவர்கள் அரசாங்க பணத்திலிருந்து சாப்பிடவில்லை, உழைத்து சம்பாதித்துத்தான் சாப்பிட்டிருக்கிறார்கள். இதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. யாராக இருந்தாலும் சரி உழைக்க வேண்டும். இஸ்லாம் உழைப்பை ஊக்கப்படுத்துகிறது, உழைக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஒரு மனிதன் சாப்பிடுகிற உணவில் எந்த உணவு சிறந்த உணவு என்று சொன்னால், தான் கஷ்டப்பட்டு உழைத்து சாப்பிடுகிற உணவு தான் சிறந்த உணவு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். மாகல தஆமன் கத்து கைரன் மின் ஐ யஅகுல மின் அமலி யதிஹி, இலவசமாக யாராவது விருந்து கொடுத்தால்
அல்லது யாராவது உணவை ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள், இப்படி சாப்பிடுவதை விடவும் தான் உழைத்து சம்பாதித்து சாப்பிடக்கூடிய உணவுதான் உணவுகளிலேயே சிறந்த உணவு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஒருவர் ஒரு தானம் செய்கிறார், தர்மம் கொடுக்கிறார், இல்லாதவர்களுக்கு உதவி செய்கிறார். அப்படி உதவி செய்கிற போது கூட தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சம்பாத்தியத்திலிருந்து, தான் உழைத்த உழைப்பிலிருந்து கொடுக்கிற தர்மம் இருக்கிறதே, அந்த தர்மத்தை அல்லாஹ் வளர்க்கிறான். நபி அவங்க சொன்னாங்க, மன் தஸத்தக பி அதிலி தம்ரத்தின், ஒரு பேரித்தம்பர அளவுக்கு யாராவது ஒருவர் தர்மம் செய்கிறார், மின் கசபின் தையிபின், ஹலாலான முறையில் சம்பாதித்து உழைத்து கஷ்டப்பட்டு தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பேரித்தம்பல் அளவுக்கு ஒருவர் தானம் செய்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அந்த தர்மத்தை குதிரையின் குட்டியை வளர்ப்பதை போல அந்த தர்மத்தை அல்லாஹ் வளர்க்கிறான். அந்த சவாபை அல்லாஹ் அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான். வலா யக்பலுல்லாஹு இல்லா தய்யிபா, தர்மம் செய்வதாக இருந்தாலும் கூட தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சம்பாத்தியத்தில் இருந்து உழைப்பிலிருந்து கொடுக்கிற தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் அதை கபூலாக்குவான். ஹலாலான வருமானத்திலிருந்து நாம் செய்கிற தர்மம் இருக்கிறதே, அதுதான் மக்பூலியத்தை அடையும், கபூலியத்தை அடையும். அந்த அமலைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஹராமான முறையில் ஒருவர் சம்பாதித்து தர்மம் செய்தால் என்று சொன்னால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆனில் பல்வேறு இடங்களில் சம்பாதிக்கிறது என்பதை அல்லாஹ் வலியுறுத்தி பேசுகிறான். வப்தகு மின் ஃபதுலில்லாஹ், சம்பாதிப்பதை அது அல்லாஹுடைய ஃபதுல், அதை தேடி செல்லுங்கள். நீங்கள் ஜும்மாவுடைய தொழுகையை முடித்து விட்டால் ஃபன்தஷிரு ஃபில் அர்த், பூமியில் நீங்கள் பரவி செல்லுங்கள். வப்தகு மின் ஃபதுலில்லாஹ், அல்லாஹுடைய ஃபதுலை நீங்கள் தேடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். உழைப்பை அல்லாஹ் ஊக்கப்படுத்துகிறான். அதை தேடுங்கள், வியாபாரத்தை செய்யுங்கள். உழைத்து சம்பாதித்து சாப்பிடுவதை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் பேசுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். யார் ஒருவர் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்கிறார், அப்படி சம்பாதிக்கிற போது அவருக்கு ஏற்படுகிற அந்த கஷ்டத்தின் மூலமாக அன்றைய ஒரு நாள் இரவை கழிக்கிற போது அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அன்றைய நாள் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. தனக்காக வேண்டி, தன் குடும்பத்திற்காக வேண்டி, தன் பிள்ளைகளுக்காக வேண்டி ஒருவர் சம்பாதிக்கிறார், ஹலாலான முறையில் சம்பாதிக்கிறார் என்று சொன்னால் அன்றைய இரவு அவருடைய பாவங்கள் சம்பாத்தியத்திற்காக வேண்டி பாவம் மன்னிக்கப்படுகிறது. சம்பாத்தியத்தை இபாதத்தாக பார்க்கிறது இஸ்லாம். வெறுமனே அது உழைப்பிற்கான ஊதியமாக இல்லாமல் அதை ஒரு இபாதத்தாக இஸ்லாம் கருதுகிறது. ஹலாலாக சம்பாதித்து உடல் வலி ஏற்படுகிற போது அன்றைய இரவு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போல அல்லாஹு ஜல்ல சுப்ஹான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் எந்த அடியாரை விரும்புகிறான் என்று சொன்னால், யார் ஒருவர் உழைத்து உண்ணுகிறாரோ சம்பாதிக்கிறாரோ அவரை அல்லாஹ் பிரியப்படுகிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் ஆமில இதா அமில அமலன் அன் யுஹ்சின, சம்பாதிக்கக்கூடிய நபர்களை, உழைக்கக்கூடியவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான். வெறுமனே எதுவும் வேலையை செய்யாமல், எந்த விதமான வேலையும் செய்யாமல் சாப்பிடுவதை விடவும் உழைத்து உண்ணக்கூடியவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான். காபி இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அற்புதமான ஒரு ஹதீஸ். அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபையில அந்த சஹாபி உட்கார்ந்துருக்காங்க. ஒரு சுறுசுறுப்பான ஒரு இளைஞர், ஒரு வாலிபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபையை கடந்து செல்கிறார். எதற்காக செல்கிறார்? தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி, சம்பாதிப்பதற்காக வேண்டி செல்கிறார். இதை பார்த்த காபி இப்னு உஜ்ரா சொல்றாங்க, இவ்வளவு சுறுசுறுப்பான இளைஞர்
அல்லாஹுடைய பாதையில் போரிடுவதற்கு வந்தால் நன்றாக இருக்குமே. இவ்வளவு ஆக்டிவாக இருக்கிறார், சுறுசுறுப்பாக இருக்கிறார், திடகாத்தரமாக இருக்கிறார். இவர் அல்லாஹுடைய பாதையில் போரிடுவதற்காக வந்தால் நன்றாக இருக்குமே என்று சொன்னபோது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை கவனிக்க வேண்டும். நபி அவங்க சொன்னாங்க, இன் ஹரஜ யஸ்ஆ அலா வலதிஹி சிகாரன், தன்னுடைய சின்ன பிள்ளைகளுக்காக வேண்டி, குழந்தைகளுக்காக வேண்டி யார் ஒருவர் சம்பாதிக்கிறாரோ ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவர் அல்லாஹுடைய பாதையில் இருக்கிறார். தன்னுடைய குழந்தைக்காக வேண்டி ஹலாலான முறையில் சம்பாதிப்பவர் அல்லாஹுடைய பாதையில் இருக்கிறார். வ இன் ஹரஜ யஸ்ஆ அபவைனி ஷைகைனி ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், தன்னுடைய பெற்றோரை பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒருவர் சம்பாதிக்கிறார் என்று சொன்னால் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவரும் அல்லாஹுடைய பாதையில் இருக்கிறார். பெற்றோரை கண்காணிக்காமல் விட்டுவிடாமல் அவர்களுக்காக வேண்டி ஹலாலான உணவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, தங்குமிடத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவர்களுக்கு உணவு உடைகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி யார் சம்பாதிக்கிறாரோ அவரும் அல்லாஹுடைய பாதையில் இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை தொடர்ந்து சொல்கிறார்கள், வ இன் கான யஸ்ஆ அலா நஃப்ஸிஹி, வீட்டில் யாரும் இல்லை, மனைவி இல்லை, பெற்றோர் இல்லை, பிள்ளை இல்லை, தான் மட்டும் ஒருவராக இருக்கிறார். அப்படி இருக்கிற போது யாசகம் கேட்டு சாப்பிடலாமா? மார்க்கம் அதற்கு அனுமதிக்கவில்லை. வ இன் கான யஸ்ஆ அலா நஃப்ஸிஹி, ஒருவர் தனக்காக வேண்டி சம்பாதிக்கிறார், யாரிடத்திலேயும் கை நீட்டக்கூடாது என்பதற்காக வேண்டி சம்பாதிக்கிறார், ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவரும் அல்லாஹுடைய பாதையில் இருக்கிறார். இதுதான் அல்லாஹுடைய பாதையை தவிர இன்றைக்கு தவறாக அல்லாஹுடைய பாதை என்பதை தவறாக புரிய வைக்கப்படுகிறது. அல்லாஹுடைய பாதை என்று எதை சொல்லுகிறார்கள் புரியாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சம்பாதிப்பதுதான் அல்லாஹுடைய பாதை. ஹலாலான முறையில் தனக்காக சம்பாதிப்பது அல்லாஹுடைய பாதை. தன் குடும்பத்திற்காக வேண்டி, தன் மனைவிக்காக வேண்டி, தன் பெற்றோருக்காக வேண்டி சம்பாதிப்பதுதான் அல்லாஹுடைய பாதை. ஆனால் இன்றைக்கு இதை விட்டுவிட்டு எதையோ அல்லாஹுடைய பாதை என்று சொல்லுகிறார்கள், புரியாமல் சொல்லுகிறார்கள். மார்க்கத்தை புரிய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே அல்லாஹுடைய பாதை இதுதான். நபி அவங்க அந்த ஹதீஸை தொடர்ந்து சொல்லுகிறார்கள், யார் ஒருவர் பெருமைக்காக வேண்டி சம்பாதிக்கிறாரோ, தன்னுடைய காசு பணத்தை பிறருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி, பெருமைக்காக புகழுக்காக வேண்டி யார் சம்பாதிக்கிறாரோ ஃபஹுவ ஃபீ சபீலி ஷைத்தான், அவர்தான் ஷைத்தானுடைய பாதையில் இருக்கிறார் என்பதாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸை முடிக்கிறார்கள். எனவே அல்லாஹுக்காக வேண்டி ஒருவர் தனக்காக வேண்டி ஹலாலான முறையில் சம்பாதிப்பது இஸ்லாம் அதை அல்லாஹுடைய பாதையிலே போரிடுவதற்கு என்ன நன்மையோ அந்த சவாபை அல்லாஹ் கொடுக்கிறான். ஜிஹாதில் கலந்து கொண்டால் என்ன நன்மையோ அப்படிப்பட்ட நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைப்பாளர்களுக்குண்டான மரியாதையும் கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னாங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவினுடைய ரபதா என்கிற இடத்திலே அவங்களும் அவங்களுடைய அடிமையும் 2 பேரும் வந்தாங்க. இன்னொரு சஹாபி அவர்களை சந்திக்கிறாங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாளியும் தொழிலாளியும் 2 பேரும் ஒரே மாதிரியான ஆடை, ஒரே மாதிரியான காலணி அணிந்திருக்கிறார்கள். இதை பார்த்துட்டு கேட்கிறார், என்ன 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, ஒரே மாதிரி காலணி அணிந்திருக்கிறீர்கள், என்ன முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும் அல்லவா, ஏன் இப்படி போட்டிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அபூதர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஹ்வானுக்கும் ஹவலுக்கும், உங்களுடைய பணியாளர்கள் உங்களுடைய சகோதரர்கள், நமக்கு கீழ் வேலை செய்பவர்கள் நம்முடைய அடிமைகள் அல்ல, அவர்கள் நம்முடைய சகோதரர்கள் என்பதை நபி அவர்கள் புரிய வைத்தார்கள். ஜஅலஹுமுல்லாஹு தஹத ஐதீக்கும், அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு கீழ் அவர்களை பணி செய்வதற்கு அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். எனவே நீங்கள் அவர்களுக்குண்டான மரியாதையை கொடுங்கள், அவர்களுக்குண்டான ஹக்கை கொடுங்கள். ஃபமன் கான அஹூஹு தஹத யதிஹி, யாருக்கு அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறானோ, தனக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய சில நபர்களை யாருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ, ஃபல்யுத்இமுஹு மிம்மா யஅக்குல்,
முதலாளிகளே, நீங்கள் எதை சாப்பிடுகிறீர்களோ அதையும் தொழிலாளிக்கு கொடுங்கள். உங்களுக்காக வேண்டி உங்களுடைய கடைகளை பராமரிக்கிற உழைப்பாளிகளுக்கு நீங்கள் கொடுங்கள். நீங்கள் எந்த உணவை உண்ணுவீர்களோ அதையே கொடுக்க வேண்டும். வலியல்பிசுஹு மிம்மா யல்பிஸ், நீங்கள் எப்படிப்பட்ட ஆடைகளை எந்த தரத்தில் நீங்கள் அணிகிறீர்களோ அப்படிப்பட்ட ஆடையை தான் உங்களுடைய கடைகளில் வேலை செய்யப்போருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஹதீஸை சொன்னதின் காரணமாகத்தான் நானும் எனக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய என்னுடைய அடிமைக்கும் ஒரே ஆடையை நான் வாங்கி கொடுத்திருக்கிறேன். நான் என்ன காலணியை எந்த தரத்தில் அணிந்திருக்கிறேனோ அதே தரத்தில் தான் என்னுடைய அடிமைக்கும் என்னுடைய பணியாளருக்கும் என்னுடைய உழைப்பாளிக்கும் நான் கொடுத்திருக்கிறேன் என்பதாக அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். எனவே உழைப்பாளிகளுக்கு தகுந்த கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது. அவர்களுக்குண்டான ஹக்கை கொடுக்க வேண்டும். முந்தைய காலங்களில் அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய பணியாளர் வேலை சொல்லுவாங்க, செய்யவில்லை என்று சொன்னால் அடித்து விடுவார்கள், அடிப்பார்கள், திட்டுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அடிக்கிற போது போனாங்க. பணியாளரை தனக்கு கீழ் வேலை செய்பவரை பார்த்துட்டு சொன்னாங்க, அல்லாஹுக்கும் இது போன்ற உரிமை இருக்கிறது. நீ எப்படி உன் பணியாளரை திட்டுகிறாயோ, கண்டிக்கிறாயோ, அடிக்கிறாயோ அதே போன்ற உரிமை அல்லாஹுக்கும் இருக்கிறது. உன்னை தண்டிப்பதற்கு அல்லாஹுக்கு எவ்வளவு நேரம் ஆகிவிடும். எனவே இது போல நீங்கள் உங்களுக்கு கீழ் பணி செய்பவர்களை நீங்கள் கண்டிக்காதீர்கள், திட்டாதீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்றார்கள். எனவே நாம் நமக்கு கீழ் வேலை செய்பவர்கள் கொஞ்சம் தவறு செய்தாலும் அவர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், எனக்கு வேலைக்கு பொருட்களை பராமரிப்பதற்கு பாதுகாத்து கொள்வதற்கு வேலையாட்களை நியமித்திருக்கிறேன், ஆனால் வேலை சரியா செய்ய மாட்டேறாங்க, கோபம் வருகிறது, திட்டுவதற்கு நான் சில சமயங்கள் திட்டி விடுகிறேன், அடித்து விடுகிறேன். நான் என்னுடைய பணியாளரை எத்தனை தடவை மன்னிக்கணும்னு கேட்டாங்க. என்கிட்ட வேலை செய்கிறவங்கள நான் எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தாங்க. திருப்பியும் கேட்டாங்க, 2வது முறை கேட்டாங்க, திருப்பி மௌனமாக இருந்தாங்க. 3வது முறை கேட்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு கீழ் பணியாளரை ஃபீ குல்லி யௌமின் 70 மர்ரா, ஒவ்வொரு நாளும் 70 முறை மன்னிக்க வேண்டும். கொஞ்சம் வேலை சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் கூட அவர்களை திட்டி குமிக்காமல், அவர்களுடைய மனது புண்படுத்தாமல் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. இதுதான் மிக உயர்ந்த பண்போடு நடந்து கொள்ள வேண்டும். எப்படி பெண்களுக்கான உரிமையை இஸ்லாம் மீட்டுக் கொடுத்ததோ, முதியவர்களுக்குண்டான மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறதோ, ஏழை எளிய மக்களுக்கு அவர்களுக்குண்டான மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறதோ, அதே போல உழைப்பாளர்களுக்கும் இஸ்லாம் தான் அவர்களுக்குண்டான மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறது. அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களுக்குண்டான ஊதியத்தை சரியாக கொடுக்க வேண்டும். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சம்பாதிப்பது என்பது ஹலாலாக இருக்க வேண்டும், ஹலாலாக இருக்க வேண்டும். நாம் கஷ்டப்பட்டு காலையிலிருந்து இரவு வரைக்கும் நம்முடைய உழைப்பை நாம் கொடுக்கிறோம் அல்லவா, இது ஹலாலான முறையில் இருக்க வேண்டும். ஸஅத் ரலியல்லாஹு கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட, யா ரசூலல்லாஹ், நான் எப்போ துஆ செஞ்சாலும் என் துஆ கபூல் ஆகும், அதற்கு ஏதாவது ஒரு வழி சொல்லித்தாருங்க கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய உணவை நீ ஹலாலாக்கிக்கொள், உன்னுடைய உணவை ஹலாலாக்கிக்கொள், நீ எப்பொழுது துஆ செய்தாலும் உன் துஆ கபூலாகும் என்பதாக சொன்னாங்க. அது மட்டுமல்ல, நாம் காலையிலிருந்து இரவு வரைக்கும் நமக்காக வேண்டி, நம்முடைய குடும்பத்திற்காக வேண்டி நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற சம்பாத்தியம் ஹலாலாக இல்லை என்று சொன்னால் எந்த நல் அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. தொழுகையாக இருந்தாலும் சரி, நோன்பாக இருந்தாலும் சரி, ஜகாத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், எந்த நல் அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற நம்முடைய உழைப்பை கொடுக்கிறோம், அது ஹலாலான முறையில் சம்பாதிக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா உழைப்பாளர்களுக்கு பல முக்கியத்துவத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். நபி அவங்க சொன்னாங்க, முந்திய காலங்களில்
ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டால் பணியாளர்களை இட்டுக்கட்டக்கூடிய ஒரு வழக்கம் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சாங்க, ஏதாவது தவறு செஞ்சான், தவறு இருந்தால் கண்டியுங்கள். பணியாளர்கள், வேலை செய்பவர்கள் தவறு இருந்தால் அதை எப்படி திருத்த வேண்டுமோ அப்படி திருத்துங்கள். தவறு செய்யாமல் நீங்கள் தவறு செய்யதாக இட்டுக்கட்டாதீர்கள். மன் கதஃப மம்லூகஹு பிஸ்ஸினா, அடிமை பெண்கள்லாம் இருந்தாங்க. ஜினா செய்யாமலேயே, தவறு செய்யாமலேயே ஒரு பெண்ணையோ தன்னுடைய பணியாளரையோ தனக்கு கீழ் வேலை செய்பவரையோ தவறு செய்து விட்டான் என்று சொல்லாதீர்கள். ஏதாவது கடைகளில் பொருள் காணா போச்சு, ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு, இவன் தான் எடுத்திருப்பான் என்று என்ன செய்யாதீர்கள். ஒரு குறிப்பிட்ட நபரை நாம் என்ன செய்யக்கூடாது, பழி போடக்கூடாது. யார் அப்படி பழி போடுகிறார்களோ அவர்கள் நாளை கியாமத்து நாளில் அவர்களுக்கு தண்டனை இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. எனவே நாம் யாரையும் தவறாக பேசிவிடக்கூடாது, எந்த ஒரு பணியாளரையும் நாம் அவமதித்து விடக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். உங்களுக்கு கீழ் வேலை செய்வதற்கு பல நபர்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொண்டால் அல்லாஹ் உங்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வான். எனவே இஸ்லாம் எதையெல்லாம் சொல்லித் தருகிறதோ அதை விளங்கி பரிபூர்ணமாக அமல் செய்கிற நல்ல நசீபை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்ல